எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அந்த அவங்க கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த டிஒய் பை டிஎக்ஸ்ன்ற ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் சப்ஸ்டிட் பண்ணால் லேம்டாலாம் காமனாக வெளியில் எடுத்த பிறகு இது லேம்டா பவர் சம்திங் வரும், 1 2 0 கூட வரலாம். இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ் ஒய் டிகிரி எல்லாமே சேமாக இருக்கணும். ஸோ அதனால இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது இருந்ததுன்னா தான் எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் ஈக்குவல் டு லேம்டா பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இது இருந்ததுன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்புறம் ஒய்க்கு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற இடத்துலலாம் விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஒய் அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ், இது யூவி மெத்தடில் பண்ணுறப்போ வி அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்புறம் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்றது டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ஸ்டெப் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த கிடைக்கிற ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துக்கிட்டு இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இந்த வேல்யூவை 3 நேம் கொடுத்துட்டு 2ம் 3யும் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ வந்து வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணி மெத்தட் டு செப்பரேட் வி டேர்ம்ஸும் எக்ஸ் டேர்மும் செப்பரேட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். ஜென்ரல் சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் எக்ஸில் தான் இருக்கும். நமக்கு வி எல்லாம் திருப்பியும் ஒய் பை எக்ஸ், ஏன்னா ஒய் ஈக்குவல் டு வி எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனால இப்போ வி எல்லாம் ஒய் பை எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போ ஒரு சில இப்போ சம்ஸில் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு கண்டிப்பாக எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ் ஒய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் கான்ஸ்டன்ட் சி கிடச்சிரும். திருப்பி அந்த கான்ஸ்டன்ட் சியை ஜென்ரல் சொல்யூஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get particular solution. ஸோ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 5 மார்க்கில் வரும். அது எவ்வளோ ஸ்டெப்ஸ் கரெக்டாக போட்டால் தான் அது நம்ம ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் 10 சொல்லித்தரேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 7 ஸ்டெப்ஸ் இருக்கணும். So example 10. Show that the differential equation x minus y dy by dx equal to x plus 2y is homogeneous and solve it ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். dy by dx equal to x minus y இந்த பக்கம் வந்துச்சுன்னா x plus 2y by இது x minus y டினாமினேட்டரில் வந்துடும். இதுக்கு f of x, y நேம் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 x இருக்கிற இடத்துல எல்லாம் லேம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். லேம்டா எக்ஸ் லேம்டா இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ லேம்டா எக்ஸ் plus 2 lambda y divided by lambda x minus lambda y. ஸோ lambda காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா x plus 2y, இங்கேயும் lambda காமனாக இருக்குது x minus y. ஸோ lambda lambda கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து lambda பவர் 0ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா any நம்பர் பவர் 0 1ன்றனால. ஸோ இன்ட்டு x plus 2y by x minus y. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்ற ஃபார்ம்லேயே இருக்குது. ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மில் இருக்குங்கள. இது லேம்டா பவர் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ அதனால் தேர்ஃபோர் இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. For homogeneous function of degree, இப்போ இங்கே லேம்டா பவர் n இருக்கிறதுல n பதில் 0 இருக்கிறதுனால டிகிரி 0ன்னு போட்டோம். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் வந்து ஒய் இருக்கிற இடத்துல மெயின் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கிறது, ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ்.
ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 2 நேம் கொடுத்துக்கணும். உங்கள் கொஸ்டினில் கொடுத்த ஈக்குவேஷனில் ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2yன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2vx டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் விஎக்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸு காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா 1 + 2v பை எக்ஸ் இங்கேயும் வெளியில் எடுத்தோன்னா 1 - v. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். இதை 3 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ 2ம் 3யும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுறப்போ 2 வந்து v ப்ளஸ் x dv by dx equal to இங்கே வந்து 1 + 2v by 1 - vன்னு இருக்குது. ஸோ இந்த v இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x dv by dx equal to 1 + 2v by 1 - v minus v. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த 1 - v இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 1 + 2v minus v into 1 - v whole divided by 1 - v. ஸோ இங்கே 1 + 2v minus v minus in minus plus v square whole divided by 1 - v. ஸோ plus 2v minus v plus v 1 + v plus v square by 1 - v. ஸோ இங்கே நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ண போகிறனால v டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணோம், எக்ஸ் டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணோம். இப்போ இந்த 1 - v மேலே வந்துடும். டிவைடட் பை 1 + v plus v square into dv, இங்கே dx by x. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா, இப்போ நம்ம டினாமினேட்டரில் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிறனால இதை கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இல்லாட்டி இது இன்னொரு ஃபார்ம் இருக்குது, px + q. இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்மில் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்தால் a × d by dx ஆஃப் கீழே உள்ள டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் ப்ளஸ் b, இந்த மாதிரி ஃபார்மில் இதை கீழே உள்ள ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இது ஒரு இன்டகிரேஷன் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நியூமரேட்டரில் 1 - vன்றனால a × d by dv ஆஃப் கீழே வந்து 1 + v plus v square plus b. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 - v equal to a × 1 v டிஃப்ரென்ஷ் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷ் பண்ணால் 0, v டிஃப்ரென்ஷ் பண்ணால் 1, இது 2v plus b. இப்போ கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் v டேர்ம். ஸோ a எப்படி கண்டுபிடிக்கும், இங்கே -1, இங்கே 2a. ஸோ a equal to -1/2. ஸோ இங்கே வந்து ஈக்குவேட்டிங் v டேர்ம் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும். ஸோ b எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் ஆன் போத் சைட்ஸ். இங்கே 1 இருக்குது, இங்கே a இருக்குது, a + b. a இருக்கிற இடத்துல -1/2 சப்ஸ்டிட் பண்ணணும். -1/2 plus b, -1/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/2 ஆகிடும். 1 + 1/2 equal to b, b equal to 2 + 1 3/2. ஸோ b கிடச்சிருச்சு. இப்போ இந்த இன்டகிரேஷன் என்ன ஆச்சுன்னா 1 - vன்றது a × a கான்ஸ்டன்ட் இந்த மெயின் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். நியூமரேட்டர் டேர்ம் கண்டுபிடிச்ச a டேர்ம்லாம் டினாமினேட்டரில் அதே தான் இருக்கும். இப்போ a வந்து நம்ம 1 - 1/2ன்றனால -1/2 integral dv by 1 + v plus v square. இது b term வந்து 3/2 integral dv by இங்கே பக்கத்தில் 1 + 2vன்னு இருக்குது, இதை போட்டுக்கணும். இன்டகிரல் dv by
கீழே வந்து 1 + v + v ஸ்கொயர்னு இருக்குது. இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து இன்டகரல் dx/xன்னு இருக்குது. ஸோ இன்டகரல் dx/x வந்து log x. ஸோ இதில் வந்து கீழே உள்ள டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வரணும்னால இப்போ இது I1 இன்டகரல் எடுத்துக்கலாம், இது I2 இன்டகரல் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் I1 இன்டகரல், இதுக்கு நேம் வந்து இதை 4 நேம் கொடுத்துக்கலாம் ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஞ்சம் பெரிய சம் தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். இப்போ I1 இன்டகரல் வந்து இன்டகரல் 1 + 2v × dv by 1 + v + v ஸ்கொயர். ஸோ இந்த கீழே உள்ள டேர்மை லெட் 1 + v + v ஸ்கொயர் = tன்னு எடுத்தோம்னா 1 வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ண சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணணும். 1ன்றது கான்ஸ்டன்ட் 0, v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, v ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v × dv = dt. ஸோ அந்த பார்ட் இதில் இருக்கிறனால இது இன்டகரல் dt/t நாச்சு. இன்டகரல் dt/t வந்து log t. ஸோ I1 இன்டகரல் என்ன ஆகும்னா log of t வந்து 1 + v + v ஸ்கொயர்னு எடுத்துட்டனால இது மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட் I2 இன்டகரல் 3/2 இன்டகரல் dv/1 + v + v ஸ்கொயர், v ஸ்கொயர் + v + 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கு வந்து அந்த மெத்தட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ v + 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இன்டகிரேஷன் சாப்டர்லேயே கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் எப்படின்னு சொல்லியிருப்பேன், அதை எடுத்து போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. +1. ஸோ v + 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 + 1. இந்த 4 இந்த பக்கம் வந்துடும். மல்டிப்ளை பண்ணோம்னா 4 - 1 3/4 ஆகிடும். இப்போ டினாமினேட்டர் டேர்ம் தான் பண்ணிட்டு இருக்கேன். v + 1/2 ஹோல் ஸ்கொயர், இங்கே -1 + 4 வந்து +3/4. ஸோ v + 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ I2 இன்டகிரல் என்ன ஆச்சுன்னா 3/2 இன்டகிரல் dv/v + 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர்னு ஆச்சு. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரல் dx/x² + a². அந்த ஃபார்மில் இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா 1/a tan inverse x/a. இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 3/2 1/aனா a இருக்க இடத்துல √3/2 இருக்கிறதுனால 1/√3/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 3 √3 × √3ன்னு எடுத்தோம்னா ஒரு √3 கேன்சல் ஆகிடும். இப்போ tan inverse x/a, tan inverse x இருக்கிற இடத்துல v + 1/2ன்னு இருக்குது, a இருக்கிற இடத்துல √3/2ன்னு இருக்குது. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து √3 tan inverse, இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2v + 1/2 வரும். இங்கே வந்து √3/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். √3 tan inverse 2v + 1/√3. ஸோ இது I2 இன்டகிரலும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து மெயின் I1 I2 இன்டகிரலில் போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த இன்டகிரலில் தான், இந்த இடத்துல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த பார்ட் ஈக்குவேஷன் 4 நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது -1/2 I1 இன்டகிரல் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் log 1 + v + v ஸ்கொயர். I2 இன்டகிரல் 3/2ஓட சேர்த்து எடுத்துட்டனால அது √3 tan inverse 2v + 1/√3. இது log x. ஸோ எல்லாமே இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -1/2 log 1 + v + v ஸ்கொயர் ப்ளஸ் √3 tan inverse 2v + 1/√3. இங்கே இந்த பக்கம் வந்து log xன்னு இருக்குது, ப்ளஸ் cன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த -1/2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே வந்து √3 tan inverse 2v + 1/√3 -1/2 இந்த பக்கம் போச்சுன்னா log x + 1/2
log of 1 plus v square plus cன்னு இருக்கு. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபைனலாக. √3 √3 tan inverse 2v plus 1 by √3. இந்த பக்கம் log xன்னு இருக்கு plus 1 by 2 log 1 plus v square plus c. இப்போ இந்த x இருக்கிறனால ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி பை 2 பண்ணால் இந்த 2 ஃப்ரண்ட்டில் போய்டும். log x ஸ்கொயர் ஆகிடும். ஒரே டம்மை மாற்றிக்கலாம். 1 by 2 log x ஸ்கொயர். லாக் ப்ராப்பர்ட்டி படி log m plus log n log m into n. அதனால் x ஸ்கொயர் into 1 plus v ஸ்கொயர் இந்த plus c. ஸோ √3 tan inverse 2v plus 1 by √3. இப்போ எங்கெல்லாம் v இருக்கோ அங்கெல்லாம் வந்து y by x சப்ஸ்டியூட் பண்ணணும். v இருக்கிற இடத்துலலாம். இப்போ இங்கே √3 tan inverse 2y by x plus 1 by √3 equal to 1 by 2 log of x square. இது 1 plus v plus இது 1 plus v இருக்கிற இடத்துல y by x, இங்கே y square by x square v square இடத்துல plus c √3 tan inverse. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2y plus 1x by √3xன்னு இருக்கு equal to இங்கே 1 by 2 log into x square. இப்போ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ x square plus xy. இப்போ இங்கே by x square into x square போடணும். இங்கே into x இப்போ xy இது y ஸ்கொயர்னு இருக்கு by x ஸ்கொயர்னு இருக்கு. இந்த x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் cன்னு இருக்கு. ஸோ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். இந்த பக்கம் ப்ளஸ் சின்றது மைனஸ் சி. இங்கே இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுக்கிறப்போ மைனஸ் 2c. இங்கே ப்ளஸ் 2 √3 tan inverse 2y plus x by √3x equal to log of x square plus xy plus y square. ஸோ இந்த மைனஸ் 2 எல்லாமே ஃபுல்லாக இதுக்கு c1 நேம் கொடுத்தோன்னா ஒரே சியாக மாற்றிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்சி. இப்போ ஃபைனலாக இப்படி தான் இருக்குது ஈக்குவேஷன். log x square plus xy plus y square equal to 2 √3 இந்த tan inverse 2y plus x by √3x plus ஒரே கான்ஸ்டன்சியாக மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.